பாக்கியா வந்துட்டு நடிக்கிறாங்க. சாமி வந்துட்ட மாரி, "நீ வீரா கூட சேர்ந்து வாழணும்ல, உங்கள் அப்பா பேச்செல்லாம் கேட்காதன்ற" மாரி அவங்க சாமி ஆடிட்டுருக்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சௌந்தரபாண்டி, இவ நடிக்கிறாடான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவரு ஒரு பக்கம் சாமி வந்துட்ட மாரி, "நான் தான்டா இது வந்திருக்கேன்ட்டு" அவரு ஒரு சாமி பேரை சொல்ல, அப்படியே அவங்க அக்கா நம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. "டேய், நீ வந்துட்டு யார் பேச்சும் கேட்காத, நீ வந்து அந்த வீரா கூடலாம் சேரக்கூடாது, நீ தனியாக தான் இருக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்ல, அப்புறமா கற்பூரம் எடுத்துன்னு வந்து காமிக்கிறாங்க வாயில் போடுறதுக்காக. அவங்க அக்காவும் சனியனும், "என் வாயிலெல்லாம் போட்டுறதக்கா" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறமா சிரிச்சுக்கிட்டு நிற்க, "என்னடி நடிக்கிறியா, சாமி வந்தது அப்படியே நின்றுச்சு, அதுக்குள்ளே மறந்துட்டு ஆடுறதுக்கு" அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அப்புறம் பாக்கியம் வந்துட்டு இதெல்லாம் நடிப்பான்ற மாதிரி யோசிக்க, "அத்தை ஆமாம் அத்தை" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா கடுப்பாயிட்டு சிவபாலனும் அங்கேருந்து போயிடுறாரு. என்னடா இது இப்படி நடிக்கிறாங்களே ரெண்டு பேரும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இங்கே கரெக்டாக சண்முகம் போனப்போ, இல்லை எழுந்துடல, என்னல ஆச்சு, உண்மையை சொல்லுன்னு கத்த, "கொஞ்ச நேரம் பொறுமையாடுறா, அவனுக்கு எனர்ஜியே இருக்காது, ரொம்ப டயர்டாக இருப்பான், நீ கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு கேளு இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் முத்துப்பாண்டி வந்து மெதுவாக எழுப்ப, அப்புறம் தண்ணி வேணும்னு கேட்குறாரு வெங்கடேஷன். தண்ணியும் கொடுக்குறாங்க. பேச முடியுமான்னு கேட்க, "பேசுகிறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி, என்ன நடந்துச்சு, உனக்கு எப்படி இப்படி ஆச்சு" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னை இந்த மாதிரி குத்தி போட்டது வந்துட்டு வேறு யாரும் இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் வைஜெயந்தி தான்" சொல்கிறாங்க. "என்னல சொல்கிற" அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்க, "வைஜெயந்திக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன சம்மந்தம், வைஜெயந்திக்கும் அறிவுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் வைஜெயந்தி உங்களை பழி வாங்கணுன்ற நோக்கத்தில் தான் இருந்தாங்க. மாலத்தி அந்த ஸ்கூலுக்கு வர வச்சதே அவங்க தான், வந்த எல்லா அப்ளிகேஷனும் போஸ்டரில் வந்தது எல்லாத்தையும் கீழ்ச்சி போட வச்சு ரத்னாவுக்கு வந்துட்டு மாலத்தியோட அப்ளிகேஷன் மட்டும் கிடைக்க வச்சதே அவங்க தான். அதுக்கப்புறம் மாலத்தியை கொன்னது அவங்க ஆள் குரு தான், அந்த குரு தான் என்னையும் இது பண்ணா, அவங்க ஏதோ பழி வாங்கிறதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டவுடனே சண்முகம் ரொம்பவே ஷாக் ஆகிடாரு. "நீ இதை வந்து கோர்ட்டில் அப்படியே சொல்லணும், நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இதோட நல்லபடியாக நிற்க வைப்பேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எத்தனை நாள் ஆகும் சரியாகுதுன்னா, 2-3 நாளில் இதுவாகிடும். அது வரைக்கும் நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், அவனுக்கு வேறு எங்கே போனாலும் சேஃப் கிடையாது, இங்கே இருக்கிறது தான் சேஃப்டின்ற மாதிரி சண்முகம் சொல்லிடுறாரு. "சரி, நான் பார்த்துக்கிறேன்னு" முத்துப்பாண்டி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வைஜெயந்தி வந்து குரு வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அந்த வெங்கடேஷன் தப்பிச்சிட்டான், ஆனால் சுட்டுட்டன்ற மாதிரி சொல்கிறாங்க. "அடப்பா, இப்படி விட்டுட்டிங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, இதுக்கு தான் நீங்கள்லாம் என்ன வேலை பார்க்குறீங்க" கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. "இல்லை மேடம், எனக்கு என்னமோ அங்கே அவன் எங்கன்னா போய் மறைஞ்சிருந்து செத்துருப்பானோன்னு தோணுதுன்னு" சொல்கிறாங்க. "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உங்ககிட்ட தப்பிக்கணுன்னு தான் அவன் ஓடிருக்கான், அப்போ கண்டிப்பாக வந்துட்டு எங்கேயாவது போய் யார்கிட்டையாவது ஹெல்ப்புக்கு இது பண்ணியிருப்பான், சுற்றி இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசாரி, இந்த மாதிரி இதுவில் யாருனா வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு" அப்படின்றாங்க. "ஒரு வேளை சண்முகத்துக்கிட்ட போயிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. "அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மேடம், அப்படி அவன் பார்த்தானா, அவன் தான் ஆளாரி வெங்கடேஷனை வந்துட்டு போட்டு தள்ளுவான், அதனால் அங்கே போயிருக்காங்க, வாய்ப்பே கிடையாதுன்னு" சொல்கிறாங்க. "அப்படியெல்லாம் நம்ம லேஸில் விட்டுக்கூடாது, எதுக்கும் சண்முகத்து மேலேயே ஒரு கண்ணை வச்சுக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அதிகமான காட்டன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாரு, ஏன்னா அது வந்துட்டு ப்ளட் நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்கும், ப்ளட் நிறைய போயிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு காட்டன் கண்டிப்பாக தேவைப்பட்டிருக்கும், அதெல்லாம் வச்சு நீங்கள் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி வைஜெயந்தி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா, சிவபாலன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. அப்போ முத்துப்பாண்டி வந்துட்டு, "மாமா சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு எசக்கி சொல்ல, "இல்லை, எனக்கு ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுன்னு" சொல்லிடுறாங்க. அப்புறம் ரூமுக்கு போயிடுறாரு. "என்னாச்சு, ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க மாமான்னு" சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க எசக்கி. இப்போதைக்கு வெங்கடேஷன் விஷயம் இவங்க யாருக்கும் தெரிய வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கூடவே பாக்கியமும் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் சிவபாலன் வந்துட்டு வராரு. "என்னென்ன கூப்பிட்டுருந்தியாமேன்னு" சொல்லி கேட்க, "ஆமாம்ல, வா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒட்டு கேட்கறதுக்காக வந்துட்டு சௌந்தரபாண்டி போகிறாரு. இப்போ வந்துட்டு, "என்னல முடிவு பண்ணியிருக்க வீரா விஷயத்தில்" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மாவோட முடிவு தானே, அம்மா தான் வந்துட்டு சொன்னாங்கல்ல, அவ கூட சேர்ந்து வரணும்னு, எப்படியாவது நான் இது பண்ணேன், நானும் போய் பேசினேன், ஆனால் அவங்க அத்தானும் என்னை அடிக்கிறாரு, அவளும் வந்துட்டு என்னை அடிக்கிறா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்கள் பாருல, நீ பழசெல்லாம் மறந்துடு, நீ அவள் கழுத்தில் தாலி கட்டுந்தியே மறந்துடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தான் வந்துட்டு கரெக்டாக சௌந்தரபாண்டி வந்து கேட்குறாரு. ஒருவேளை அவங்க வந்துட்டு தெரிஞ்சு மாற்றி பேசுகிறாரா முத்துப்பாண்டி, இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை லவ் பண்ணு, அவளுக்கு வந்துட்டு உனக்கு பிடிக்க வைன்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாரான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.